உலக அரசியலின் உண்மை முகம். அமெரிக்கா ஈரான் போர் வேண்டாம். அரபு நாடுகள் வேண்டுகோள். கடந்த 2 நாட்களில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகின. இதையடுத்து சவுதி அரேபியா, கத்தார், ஓமான், எகிப்து போன்ற அரபு நாடுகள் அமெரிக்காவிடம் ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளன. போருக்கு போக வேண்டாம். பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்க்குங்கள் என்பதே அந்த வேண்டுகோள். ஏனெனில் ஈரான் மீது தாக்குதல் நடந்தால் முழு மத்திய கிழக்கே போர்க்களமாக மாறும் அபாயம் உள்ளது. எண்ணெய் விலை உயரும். உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதை தவிர்க்க அரபு நாடுகள் அமைதி வழியே வலியுறுத்தி வருகின்றன. அமெரிக்காவும் உடனடி தாக்குதலை தவிர்த்து நிலைமையை கவனித்து வருகிறது. ஈரானில் போராட்டம், அரசு கடும் கட்டுப்பாடு. ஈரானில் கடந்த சில வாரங்களாக மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். வேலைவாய்ப்பு, விலை உயர்வு, அரசின் கட்டுப்பாடுகள் ஆகியவை இதற்கு காரணம். கடந்த 48 மணி நேரத்தில் இந்த போராட்டங்களை அரசு கடுமையாக அடக்கியுள்ளது. பல நகரங்களில் போலீஸ் மற்றும் இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. இணைய சேவை துண்டிக்கப்பட்டதால் உண்மை தகவல்கள் வெளியில் வருவது கடினமாகியுள்ளது. பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. அரசின் இந்த நடவடிக்கையால் போராட்டத்தின் வேகம் தற்காலிகமாக குறைந்துள்ளது. ஆனால் மக்கள் மனதில் இருக்கும் கோபம் முழுமையாக குறையவில்லை என்று அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். சவுதி மன்னர் சல்மான் மருத்துவ பரிசோதனை. சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் கடந்த 2 நாட்களாக மருத்துவமனையில் பரிசோதனை செய்து வருகிறார். அரசு தரப்பில் இது சாதாரண மருத்துவ சோதனைதான் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் மன்னரின் வயது 90க்கு மேல் என்பதால் இந்த செய்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சவுதி அரேபியா உலகின் மிக முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடு. அங்கு அரசியல் மாற்றம் ஏற்பட்டால் மத்திய கிழக்கு அரசியலும் எண்ணெய் சந்தையும் பாதிக்கப்படும். தற்போது மன்னரின் உடல்நிலை நிலையாக இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இளவரசர் முகம்மது பின் சல்மான் நிர்வாக பணிகளை தொடர்ந்து கவனித்து வருகிறார். காசா அமைதி ஒப்பந்தம் 2ஆம் கட்டம் தொடக்கம். காசா பகுதியில் போரை நிறுத்தும் முயற்சியாக அமைதி ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் கடந்த 48 மணி நேரத்தில் தொடங்கியுள்ளது. இந்த கட்டத்தில் மனிதாபிமான உதவிகள் அதிகரிக்கப்படுகின்றன. உணவு, மருந்து, தண்ணீர் போன்றவை காசாவுக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே இன்னும் முழு நம்பிக்கை உருவாகவில்லை. சில இடங்களில் சிறிய மோதல்கள் நடந்ததாக செய்திகள் வருகின்றன. அமைதி நீடிக்க வேண்டுமென்றால் இரு தரப்பும் ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஐநா கூறியுள்ளது. பொதுமக்கள் இந்த அமைதி நீடிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். காசா அமைதி குழு, உலக கவனம். காசாவில் அமைதியை கண்காணிக்க ஒரு சர்வதேச குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பல நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளனர். கடந்த 2 நாட்களில் இந்த குழுவின் பங்கு குறித்து உலக நாடுகளில் விவாதம் நடந்துள்ளது. சிலர் இந்த மாதிரி குழு இருந்தால்தான் போர் மீண்டும் தொடங்காமல் தடுக்க முடியும் என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் நிலத்தில் செயல்படுவதுதான் முக்கியம் என்று எச்சரிக்கின்றனர். இக்குழு தற்போது காசாவில் உதவி பணிகளை கண்காணித்து வருகிறது. அமைதி முயற்சிக்கு இது ஒரு சின்ன நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் வான்பாதை மூடல், விமான சேவை பாதிப்பு. ஈரான் தனது வான்பாதையில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் பல சர்வதேச விமானங்கள் தங்கள் பாதையை மாற்றியுள்ளன. இந்தியா, ஐரோப்பா செல்லும் விமானங்களும் இதனால் தாமதமாகின்றன. பாதுகாப்பு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்தால் விமான பயணிகளுக்கு மேலும் சிக்கல் ஏற்படும்.
விமான நிறுவனங்கள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. பயணிகள் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் பயணம் வேண்டாம், இந்திய அரசு அறிவுரை. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் இந்திய அரசு ஒரு முக்கிய அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு அத்தியாவசியமில்லாத பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஏற்கனவே அங்கு உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. தூதரகங்கள் தொடர்ந்து நிலைமையை கவனித்து வருகின்றன. இந்தியர்களின் பாதுகாப்பு தான் முதன்மை என அரசு தெரிவித்துள்ளது. இந்த அறிவுரை மத்திய கிழக்கில் நிலைமை எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் மீட்பு திட்டம். ஈரானில் பதற்றம் அதிகரிப்பதால் அங்கு உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு வர இந்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. அவசர தேவை ஏற்பட்டால் சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இந்திய தூதரகம் அங்குள்ள இந்தியர்களுடன் தொடர்பில் உள்ளது. தற்போது உடனடி வெளியேற்றம் இல்லை என்றாலும் நிலைமை மோசமானால் நடவடிக்கை எடுக்கப்படும். இது 2020- நடந்த மீட்பு நடவடிக்கைகளை நினைவுபடுத்துகிறது. இந்தியர்களின் பாதுகாப்பே முதன்மை என்று அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் ஒப்பந்த மீறல் குற்றச்சாட்டு. காசாவில் அமைதி ஒப்பந்தம் இருந்தாலும் கடந்த 2 நாட்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வந்துள்ளன. இதற்கு காரணமாக ஹமாஸ் தரப்பில் இருந்து ஒப்பந்தம் மீறப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. ஹமாஸ் இதை மறுக்கிறது. இந்த சம்பவம் அமைதி முயற்சிக்கு ஒரு சவாலாக மாறியுள்ளது. பொதுமக்கள் மீண்டும் போருக்கு பயப்பட தொடங்கியுள்ளனர். சர்வதேச நாடுகள் இரு தரப்பையும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளன. காசா அமைதி குழு உறுப்பினர்கள் அறிவிப்பு. காசா அமைதி குழுவில் யார் யார் இருப்பார்கள் என்பதை குறித்து புதிய அறிவிப்பு வெளியானது. அனுபவம் கொண்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் தூதர்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த குழு அமைதி நீடிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சிலர் பெயர் மட்டும் போதாது, செயல்பாடு தான் முக்கியம் என்று கூறுகின்றனர். இக்குழு எப்படி செயல்படுகிறது என்பதே அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். சமகால உலக அரசியலை உங்களிடம் சேர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். குளோபல் ஃபோக்கஸ் தமிழுடன் நன்றி.